Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் மாட்டுப் பொங்கலையொட்டி அலைமோதிய கூட்டத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொண்டியில் இறைச்சி கடை மற்றும் மீன் மார்க்கெட் பகுதிகளில் இறைச்சிகளை வாங்குவதற்காக அசைவ பிரியர்கள் குவிந்தனர். பாவோடி மைதானம், மீன் மார்க்கெட் ஆகிய பஜார் பகுதிகளில் சாலைகளில் நிறுத்தப்பட்ட வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்தை கட்டுப்படுத்தாமல் ஸ்டாலின் அரசின் காவலர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திருத்தணி அமிர்தாபுரம் பகுதியில் நீர்நிலை கால்வாய்களில் திமுகவினர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் அப்பகுதியில் உள்ள மயானம் மற்றும் சாலையில் கழிவுநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகின்றனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றி வடிகால் அமைப்பை சரி செய்ய கோரி பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் திமுக நிர்வாகிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. குற்றால அருவிகளான மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து வருகின்றனர். அருவி பகுதியில் கூட்டம் அதிகமாக உள்ளதால் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அரசு பள்ளி கழிவறை சுவர் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. சாக்காங்குடி கிராமத்தில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியின் கழிவறை சுவர் சேதமடைந்து சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருகிறது. எனவே அசம்பாவிதம் ஏதும் ஏற்படும் முன் கழிவறையை சீரமைக்க கடந்த ஓராண்டாக கோரிக்கை விடப்பட்டு வருகிறது. ஆனாலும் பள்ளி கல்வித்துறை தொடர் அலட்சியம் காட்டி வருகிறது. இதனால் வெகுண்டெழுந்த பொதுமக்கள் உதயநிதியை துதிப்பாடுவதிலேயே காலத்தை போக்காமல் மாணவர்களின் நலன் மீது அன்பில் மகேஷ் சற்றேனும் கவனம் செலுத்த வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டியில் 2 காளைகள் மோதிக்கொண்டதில் திருவளர் சோலையைச் சேர்ந்த செல்லப்பனின் காலை உயிரிழந்தது. பெரிய சூரியூரில் ஆண்டுதோறும் தை மாதம் 2ஆம் நாள் பாரம்பரியமாக நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் சீரிப்பாய்ந்த காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருவளர்ச்சோலையைச் சேர்ந்த செல்லப்பனின் காளையும் ஆசூரைச் சேர்ந்த அரவிந்தனின் காளையும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதில் செல்லப்பனின் காலை தலையில் அடிபட்டு உயிரிழந்தது. மேலும் அரவிந்தனின் காலைக்கு வயிற்றில் காயம் ஏற்பட்டது.